Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல string manipulation பேசிக்கான என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி கீ வேல்யூ பேரா இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல மீன்ஸ் ஒரு பேராகிராஃப்ல நமக்கு ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கணும். அது என்ன வேல்யூ அப்படின்னா, கிளைண்ட் நேமோட வேல்யூ மட்டும் எடுக்கணும். மைரா மான்சன் அது மட்டும் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், acme சிஸ்டம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம UiPath லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஒர்க் ஐட்டம்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல வந்து நமக்கு கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஸ் அது பக்கத்துல ஆப்போசிட்ல அதே மாதிரி இங்கே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். இது ஆப்போசிட்ல இருக்கிற சர்ச் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இதுல நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இது மட்டும் நமக்கு ஃபெச் பண்ணணும், மீன்ஸ் ரெட்ரீவ் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 மெத்தட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, கெட் ஆட்ரிபியூட் அப்படின்ற ஆக்டிவிட்டி வச்சு பண்றோம். அப்படி பண்ணும்போது இதை இந்த மீன்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கரெக்டா பாருங்க, இந்த செலக்ட் பண்ணிருப்பேன். அது வந்து யூஐ மீன்ஸ் ஓப்பன் இன் யூஐ எக்ஸ்ப்ளோரர்ல போனீங்கன்னா இங்க attribute panels மீன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோரர் பேனல்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும், இது மாதிரி அவுட்டர் டெக்ஸ்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட்ல நமக்கு இந்த கிளைண்ட் ஐடி இருக்கு, கிளைண்ட் நேம் இருக்கு, அதே மாதிரி கண்ட்ரி மீன்ஸ் கிளைண்ட் கண்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ஆட்ரிபியூட் வச்சு நம்மளால அந்த வேலையை பார்க்க முடியும், மீன்ஸ் அந்த இது எடுக்க முடியும். அது எப்படின்னா நல்லா கவனிங்க. இங்க இப்போ இது தேவையில்ல, இது மட்டும் நல்லா பாருங்க. நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு இந்த மாதிரி இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்பிளிட் பண்றோம், மீன்ஸ் செமிகோலன் வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன வரும்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஸ்பிளிட் ஆகும்போது இது வந்து 0th இண்டெக்ஸா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா இருக்கும், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸா இருக்கும். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க செகண்ட் இண்டெக்ஸ் வரும்போது இந்த மாதிரி இந்த 2 லைன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 லைன்ல நமக்கு இந்த கண்ட்ரி கிளைண்ட் சேர்ந்து இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மீன்ஸ் ரீப்ளேஸ் வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், மீன்ஸ் எம்டியா நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு எந்த இதுவும் இருக்காதுங்க. இது மட்டும் நமக்கு கிடைக்கும். இதே வேலையை நம்ம ப்ரோக்ராம்ல பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அந்த மீன்ஸ் நான் நல்லா பாருங்க, இந்த கெட் ஆட்ரிபியூட்டோட அவுட்புட்ல அவுட்புட் என்ன சேவ் பண்ணிருக்கேன்னா அவுட் ஒன்னு இன்னர் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இந்த வேரியபிள்ல டாட் போட்டீங்கன்னா ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் வரும். அதுல வந்து நம்ம அந்த செமிகோலனை வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் பண்ணிட்டு இதை வந்து இந்த அரே இப்போ இது வந்து என்னவோ அரேவா மாறிடும். ஏன்னா வந்து ஸ்பிளிட்டா மாற நமக்கு நிறைய இண்டெக்ஸ் மாறிடும். ஸோ நம்ம வந்து அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ அரே ஒன்னுன்றது அரே ஆஃப் ஸ்ட்ரிங். இதுல அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ல நமக்கு தேவை என்னது, 2வது இண்டெக்ஸ் மட்டும்தான். இப்ப 2வது போட்டுக்கலாமா, இங்க நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, அரே 2ன்னு போட்டிருக்கோம். அதே போல நமக்கு 2வது இண்டெக்ஸ்ல கிளைண்ட் கண்ட்ரியும் சேர்ந்து வருது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்துச்சுன்னா வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், எம்டியா வந்து மாத்திக்கிட்டோம், ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். அதே போல ஸ்பேசஸ் வந்துச்சுன்னா அது நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பண்ணிட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா கரெக்டா வந்து நமக்கு அந்த வேல்யூ மட்டும் வந்திருக்கும் பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா UiPath ஆக்டிவிட்டி வச்சு பண்றோம். அதேதான். இது வந்து என்னன்னா கெட் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி. அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம், இண்டிகேட் பண்ணிட்டோம் அந்த ஸ்கிரீன் மீன்ஸ் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். இப்போ இந்த கெட் டெக்ஸ்ட்னு எடுக்கிறேன். எடுக்கும்போது இது தனியா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தந்தனி ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அந்த வேல்யூவை. பட் நமக்கு ஆகல, அதனால வந்து நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகுது. செலக்ட் பண்ணும்போது
நமக்கு எல்லாமே சேர்ந்து வரும் அந்த ஃபுல்லா. அதனால நமக்கு இந்த மாதிரி வேலைலாம் வருது. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அங்க யூஸ் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம இதோட அவுட்புட் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன்? அவுட் டூல இருக்கு. ஓகேங்களா? அவுட் டூல என்ன இருக்கும் பாத்துடலாமா? அவுட் டூல என்ன இருக்கும்னா அவுட் டூல நமக்கு இது ஃபுல்லாமே இருக்கு. இது எப்படி நம்ம எடுக்க போறோம்? அதான் நம்மளோட கான்செப்ட் இப்போ. ஓகே ஃபைன். நான் இதை டெலிட் பண்ணி விட்டுறேன். டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கும். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்குக்குள்ள இந்த இது இருக்கு. இது டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். இது போட்டுட்டு நம்ம இதோட அவுட்புட் என்னது? அவுட் டூ. இந்த அவுட் டூ வந்து இந்த டெக்ஸ்ட் டு லெஃப்ட் ரைட் ஆக்டிவிட்டிக்கு இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க கொடுத்துருப்பாருங்க டெக்ஸ்ட் டு ஸ்பிளிட். அது நம்ம எந்த ஃபுல்லாவே மீன்ஸ் எந்த இதுல இருக்கோ நமக்கு என்ன இருக்கு? அவுட் டூல இருக்கு. அதை வந்து நம்ம இன்புட் அங்க கொடுத்துட்டு எதை வச்சு செப்பரேட் பண்ணணும்? நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? டைரக்டா இதை வச்சு ஃபுல்லா செப்பரேட் பண்றேன். இந்த மொத்தமா இருக்கு இல்லையா? இப்போ இந்த மொத்தத்துல இதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணும்போது இது வந்து லெஃப்ட் கண்டென்ட் ஆகும், இது வந்து ரைட் கண்டென்ட் ஆகும் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு இப்போ வந்து என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் தேவை என்னது? ரைட் கண்டென்ட் மட்டும் தேவை. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ரைட் டு, இங்க பாருங்க, சேவ் டு ரைட் அஸ். அதுல வந்து ஆர் மீன்ஸ் ஆர் அண்டர் ஸ்கோர் அவுட்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது இல்ல, இதுல இருந்து மீன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? இப்போ அந்த ரைட் அண்டர் ஸ்கோர் அவுட்ல இது மட்டும் தான் இருக்கும். காப்பி பண்ணிக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும். இதுல நம்ம இதை வச்சு ஸ்பிளிட் பண்ணும்போது மறுபடியும் இது வந்து லெஃப்டா மாறும், இது எல்லாமே ரைட்டா மாறும். நமக்கு என்ன தேவை? இப்போ லெஃப்ட் மட்டும் தேவை. ஓகேங்களா? அதே தான் இங்க பண்ணிருக்கேன். நான் இப்போ மறுபடியும் இன்னொன்னு எடுத்துக்கிருக்கேன். இன்னொன்னு எடுக்கும்போது கிளைண்ட் கட்ரி வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் இருக்க மட்டும் தேவை. ஸோ சேவ் டு டெக்ஸ்ட் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டா கிடைக்கும் நமக்கு அந்த கிளைண்டோட கிளைண்ட் நேம் வேல்யூ. இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? மீன்ஸ் எல் அண்டர் ஸ்கோர் அவுட்டுக்கும் எல் அண்டர் ஸ்கோர் அவுட் டாட் ட்ரிமுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரன் பண்றேன். இது ஓகே, ரன் ஆயிருச்சு. உங்களுக்கு காட்டல, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் எண்ணு வந்திருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா அந்த என் ஸ்லாஷ் இல்ல, ஸ்பேஸும் இல்ல. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இது நமக்கு எக்ஸாக்ட் மீன்ஸ் லெஃப்ட் வந்துரும். பட் எப்படி வருதுன்னா, இது ஃபுல்லாமே மீன்ஸ் இது வந்துரும். அதே மாதிரி இது என்டரும் சேர்த்து ஸ்லாஷ்னா என்டரும் சேர்த்து வந்துருது, ஸ்பேஸும் வந்துருது. இதே நான் அந்த ட்ரிம் போட்டா நமக்கு அந்த ஸ்பேஸ், ட்ரிம், நியூல எல்லாமே கட் பண்ணிட்டு இது மட்டும் அழகா எடுத்து வந்துடும். அவ்வளவுதான் மேட்டர். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பிளா அதே கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி out3ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதே தான் பட் வேற வேற மாதிரி பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த out3ன்ற ஸ்ட்ரிங் வேரியபிள்ல டாட் ஸ்பிளிட்னு கொடுக்குறேன். அதே போல இங்க வந்து கிளைண்ட் வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஓகேங்களா? கிளைண்ட் வச்சு ஸ்பிளிட் பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு ரெண்டாவதா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது நமக்கு இது மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நமக்கு வந்து ரெண்டாவதா இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நமக்கு நேம்னு வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட் சப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சேர்ந்து வரும். இதான் ரெண்டாவது இண்டெக்ஸா இருக்கு. இதுல இருந்து இது வந்து ரெண்டாவது இண்டெக்ஸா இருக்கும். அப்போ நேமும் சேர்ந்து வந்துருது. இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதே ஆல்ரெடி பண்ண மெத்தட் தான். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து ஓல்டு எது தேவையில்லையோ அதுவும் எந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணுமோ அது இங்க போட்டுவிட்டு டாட் திரும்ப போட்டுதான் ஏதாவது ஸ்பேஸ் அது வந்துச்சுன்னா அது எடுத்து விட்டுரும். இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துருச்சு வித்தவுட் ஸ்பேஸ் ஸ்லாஷ் n. நெக்ஸ்ட் அதே தான் பட் இது டிஃப்ரெண்ட். இது ரொம்ப நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப மீன்ஸ் இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் போட்டிருக்கேன் பாருங்க இங்க. ஓகே, இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ out4 இதான் நமக்கு வந்து அவுட்புட் வேரியபிள். நல்லா கவனிங்க, இதோட அவுட்புட் வேரியபிள் வந்து out4. இதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ.
இதை எடுத்துக்கிட்டு இப்ப நல்லா பாருங்க அவுட் 4 இருக்கா, ஓகே அது போட்டு டாட் சப்ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும். டாட் சப்ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும். அந்த டாட் சப்ஸ்ட்ரிங்ன்ற அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம் டாட் சப்ஸ்ட்ரிங் போடுங்க. ஓகே வந்துருச்சா? நல்லா கவனிச்சீங்கன்னா இது பிராக்கெட் கொடுக்கும்போது நமக்கு 2 ஓவர்லோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்குது, அது வந்து இன்டிஜரா இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கா மாறும். இப்போ நம்ம அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் அவுட் டாட் 4 மீன்ஸ் நமக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல இருந்து நம்மளோட வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்தோம்னா இது பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேல்யூ as string. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு இதோட இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சொல்றேன் எதுக்குன்னு. இப்போ நான் இங்க கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்கா கொடுக்கறனால நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுத்தாச்சு. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இந்த கிளைண்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த சி எங்க இருக்கோ மீன்ஸ் சாரி இந்த கிளைண்ட் நேம் இதோட சி இருக்கா, இதோட இண்டெக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபுல் இதுல இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, மொத்த சென்டென்ஸ்ல இருந்து. ஓகே பிளஸ் இப்போ நமக்கு என்ன இது மட்டும் தான் எடுத்திருக்கு. பட் நமக்கு ஸ்பிளிட் எது வரைக்கும் ஆகணும் மீன்ஸ் நமக்கு எது வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகணும்னா இது ஃபுல்லாமே தேவையில்லை. அப்போ இங்க இருந்து நமக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆகணும் இந்த இதுல இருந்து. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டோம்னா இதோட இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிருமா நமக்கு. அது எப்படி பண்றதுன்னா, இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது அப்படியே போட்டுட்டு டாட் லென்த் கொடுத்தோம்னா இதோட மீனிங் என்னன்னா, கிளைண்ட் நேம் ஃபுல்லா மீன்ஸ் இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து இதோட லென்த் எவ்வளவுன்னு பார்க்கும். இந்த லென்த் ஃபுல்லா ஆட் பண்ணிடும். இது ஃபுல்லா ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டு இதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துரும். இப்போ நமக்கு ஈஸியா இங்க இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க, இது ஃபுல்லா செலக்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம அசியூம் பண்ணி இது வந்து என்னது, சப்போஸ் நான் ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணுவேன், என்டர் வச்சு ஸ்பிளிட் பண்ணுவேன். ஏன்னா இங்க 2வது லைன்ல இருக்கு ஸ்பிளிட் பண்ணணும் நம்ம. இப்போ இது வந்து 0th இண்டெக்ஸா இருக்கும், இது ஃபுல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா இருக்கும். இப்போ நம்ம 0th இண்டெக்ஸ் நம்ம போடணும். அது எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் எதை வச்சு ஸ்பிளிட் பண்றோம், என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்பெல் கொடுத்த அந்த மாதிரி வரும். என்விரான்மெண்ட் டாட் நியூ லைன் டாட் டு கேரக்டரா மாத்திக்கணும். நமக்கு ஸ்பிளிட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், அரேவா சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாமே மீன்ஸ் நமக்கு மேல 0th இண்டெக்ஸ் ஆகும், கீழே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆகும் இருக்கா. இப்போ நமக்கு வந்து 0th மட்டும் தான் தேவை. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. அழகா வந்து உங்களுக்கு இது எடுத்து கொடுத்துரும். ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. அவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இது எடுத்துருக்கும். அவ்வளவுதான் பாய்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சுன்னா கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணிடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கண்டிப்பா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.